ஹாய் கைஸ், எந்த ஒரு ஃபைலையும் எப்படி பாஸ்வேர்டு பொறுத்துன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம் ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி. தென் இப்போ என்ன எடுத்துக்கிட்டா தமிழ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு அச்சீவ் அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லாக் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதாவது கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்கணுமா டெலீட் பண்ணணுமான்னு கேட்குது. டெலீட் பண்ணணும்னா டெலீட்டை கிளிக் பண்ணிங்க, வேணான்னா டெலீட் அன்டிக் பண்ணிடுங்க. தென் செட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா, செட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ சம்திங் அதை போடுங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். தென் 1 2 3 4 கொடுத்துட்டு என்கிரிப்ட் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. தென் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு ஷோ ஆகும். தென் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க சப்போஸ் மறந்துச்சுன்னா அகைன் இப்படி பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். தென் ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து நான் அன்சிப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது பாஸ்வேர்டு வைக்கிது. ஸோ நான் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகும். 1 2 4 தப்பாக கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா இஸ் இன்கரெக்ட்னு வருது. ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். 1 2 3 4 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அன்சிப் ஆகுது. ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, திருப்பி அன்சிப் பண்ணவான்னு கேட்குது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா நோ ஆல்னு கொடுத்துட்றேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நோ ஆல் கொடுத்துட்றேன். இதே எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஃபைலை பண்ணணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க, அச்சீவ் கொடுத்துருங்க. தென் லாக் கொடுத்துருங்க. தென் செட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி பாஸ்வேர்டு கொடுத்து என்கிரிப்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆகிடும். ஜஸ்ட் சிம்பிள் தான். புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.